வெறும் தயிரும், அரிசி மாவு மட்டும் போதுங்க. வெளியில நல்லா கிரிஸ்பியா, உள்ள நல்லா ஸ்பான்ச்சியா, டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக் ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். இது செய்றதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. 1 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுவே 3 கப் அளவு அரிசி மாவுனா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு. இதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டரை ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடுங்க. இல்ல இமிடியேட்டா பண்ணணும்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு இன்ஸ்டன்ட்டா நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா சூடான ஆயில்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா, வெளியில நல்லா கிரிஸ்பியாவும், உள்ள நல்லா ஸ்பான்ஜியாவும் டேஸ்ட்டான கர்ட் பக்கோடா ரெடி ஆயிடும். இத கோகனட் சட்னி கூட வச்சு சர்வ் பண்றப்போ அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்ணலாம். பாய்.